இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வந்தம்மா விலங்கு மாட்டி இழுத்துட்டு போனோமான்னு இல்லாம நியூஸ் பாத்தியா காமெடி பாத்தியான்னு பேட்டி எடுத்துட்டு இருக்க. சட்டப்படி நான் என் கடமையை செய்ய வந்திருக்கேன். அதனால நீங்க ஒத்துழைக்கணும். என்ன சொல்றீங்க சார்? அகிலாவை அரெஸ்ட் பண்ண போறீங்களா? பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பால் பவுடர்ல கலப்படம் பண்ணிருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வேற வழி இல்ல சார். உங்களால அம்மாவை அரெஸ்ட் பண்ண முடியாது சார். எமோஷன்ல பேசாதீங்க மிஸ்டர் ஆதித்யா. நான் கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கேன். நான் கைது பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே கோர்ட் தான் இந்த கேஸ்ல அம்மாவை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஆதித்யா? முன்ஜாமீன் வாங்கியாச்சுன்னு சொல்றாரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் கோர்ட் ஆர்டர் எடுத்துட்டு வரேன். இங்கே வச்சிருந்த கோர்ட் ஆர்டரிங்க. வழியா ரூம்குள்ள வந்தாச்சு. அந்த ஜாமீன் லெட்டர் எங்க வச்சிருப்பான்? இது என்ன கௌரவ்? உன் அம்மாவை நீ எப்படி ஜாமீன்ல கூட்டிட்டு வரன்னு நான் பாக்குறேன். நீ தேடுற நீ உன் ரூம் முழுக்க சல்லடை போட்டு தேடினாலும் நீ வாங்கி வச்ச பெயிலும் உனக்கு கிடைக்காது. உன் அம்மா கையில விலங்கு மாட்டி இழுத்துட்டு போறதையும் உன்னால தடுக்க முடியாது. யாருகிட்ட? என்ன அது? ஏன் சைலண்டா நிக்கிற? கோர்ட் ஆர்டர் அங்கே இல்லப்பா. ஐயோ, காணுமா? ரூம்ல இருந்த ஆர்டர் எப்படி காணாம போகும்? நான் தான் எடுத்து வச்சேன். அதான் எனக்கும் தெரியலப்பா. இருங்க, நான் லாயர் கால் பண்றேன். சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். நான் லாயர் கால். வேணாம் சார். ஐயோ அக்கா. சாரி சார். மேடம், நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கங்க ப்ளீஸ். மேடம், எங்க கடமையை செய்யறதுக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. என் கையிலயா விலங்கு மாட்டி இழுத்துட்டு போக சொன்ன? இப்போ உனக்கு காத்திருக்கு. நீ போடி. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கோர்ட் ஆர்டர்.
சாரி மேடம், நான் என் டியூட்டியை தான் செஞ்சேன். இட்ஸ் ஓகே. நான் என் லாயர் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க போங்க. ஓகே மேடம், வாங்க போலாம். ஓகே சார். இவ்வளவு செஞ்சும் இந்த சமையல்காரி என் ஆசையில மண்ணள்ளி போட்டாளே இவ்வளவு. ஆண்டி, போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண போனதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டி. கையும் உடல காலும் உடல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆண்டி. இவ என்ன புதுசா? நல்ல வேலை போலீஸ் உங்க கையில விலங்க மாட்டல. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்திருந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது ஆண்டி. ஓகே, அந்த மாதிரி எதுவும் நடக்கலல்ல. ரிலாக்ஸ். அகிலாண்டேஸ்வரி ஜெயில வைக்கணும்னு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பிளான் பண்ணேன். ஆனா கடைசியில எல்லாமே மிஸ் ஆயி போச்சு. ச்சே! அகிலாண்டேஸ்வரி சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் அகிலாண்டேஸ்வரி கிட்ட தோத்து போய் நிக்க வேண்டியதா இருக்கு. கவலைப்படாதீங்க மேடம், இப்ப வேணும்னா அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் ஆகாம தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த கேஸ்ல இருந்து அவளால தப்பிக்கவே முடியாது. பாதிக்கப்பட்டது சின்ன குழந்தைங்க. குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் பப்ளிக்கும் அகிலாண்டேஸ்வரி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி இந்த கேஸ்ல அவளை நான் உள்ள தள்ளாம விட மாட்டேன். இத மட்டும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். ஓகே மேடம், நீங்க அந்த மேனேஜரை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. அவன் மேல ஆதிக்கு சந்தேகம் தரக்கூடாது. ஓகே சார், அத நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சார், இந்த கேஸ்ல இருந்து எப்படியும் அகிலாண்டேஸ்வரி தப்பிக்கவே கூடாது. அதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. ஷூர் மேடம், நான் கிளம்புறேன். ம். இந்த சமையல்காரி பெயில் பேப்பர் கொண்டு வந்து கொடுத்து அகிலாண்டேஸ்வரியை எப்படியும் அரெஸ்ட் ஆகாம காப்பாத்திட்டாளே. ச்சே.